ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை மாஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 6 முட்டை எடுத்துருக்கோம், 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு இடித்து வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடணும். இதுவும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோம், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். ஆயில் 3 ஸ்பூன் ஊற்றிக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் அதில் இந்த அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக போடணும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதில் 3/4 வாசி சேர்த்துட்டு 1/4 வாசி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வதங்கிட்டோம். இப்போ பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்குவோம். இது ரொம்ப காரம் இல்லை பச்சை மிளகாய், நான் அதனால் 2 எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரமாக இருந்தால் 1 கூட எடுத்துக்கோங்க. நம்ம பெப்பர்லாம் சேர்க்க போகிறோம், மிளகாத்தூள் சேர்ப்போம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாகவும் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இது தட்டி வச்சுருக்கோம், தட்டி வச்சதை சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கும். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். உப்பு சேர்த்துக்கும். நல்லா வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கும். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு 1/2 கிளாஸ் சேருங்க மசாலா வேகிற அளவுக்கு. நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றணும். நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு கிரேவி பதத்துக்கு. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். சிம்மில் வச்சுக்கணும். இவ்வளோ சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பூண்டு சேர்த்துருக்கோம், தட்டி சேர்த்தோம். இப்போ பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லாஸ்ட்டாக சேர்க்கணும். பெப்பர், ஜீரகம், மிளகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பொடியை போட்டுக்குவோம். நல்லா கிண்டுங்க. இப்போ நமக்கு மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மாசுக்கு. இந்த பதத்தில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.
வாங்க முட்டையை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம முட்டையை கட் பண்ணி வச்சுக்குவோம். ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டிடக்கூடாது. இந்த பக்குவத்தில் வெட்டிக்கணும். இந்த பக்குவத்தில் தொக்கை நம்ம இறக்கி வச்சுக்கணும். தோசைக்கல் வைக்கணும். தோசைக்கல் நான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றுவோம். தோசைக்கல் நல்லா சுட்டுட்ருக்கு, சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் இதில் சேர்த்துக்கணும். கொத்தமல்லி கருவேப்பிலை கூட சேர்த்துக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா செஞ்சு வச்சுருக்கோம். அதை நம்ம அந்த தோசை எல்லா மசாலையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மசாலையை நம்ம கலந்துக்குவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த முட்டை மாஸ் மதுரையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். சப்பாத்தி, பூரி, ரைஸில் கலந்து சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டுக்கணும், பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.